ஆசை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ரோகிணியோட அம்மா கிறிஷோட பாட்டி இப்போ வீட்டுக்கு வராங்க. கிறிஷோட பாட்டியை பார்த்ததுமே இங்க விஜயா பயங்கரமா கோவப்படுறாங்க. ஏய், நீ எதுக்காக இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிறிஷோட பாட்டி அழுது நாடகம் போடுறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, ஏம்மா எதுக்காக நீங்கள் அழுகுறீங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இங்கே நம்ம ரோகிணி சொல்லி கொடுத்த மாதிரியே கிறிஷோட பாட்டி வந்து நடிக்கிறாங்க. கிறிஷோட அம்மா வந்து துபாயிலே இறந்துட்டதாகவும் அவங்களோட பணம் கூட கிடைக்கலன்ற மாதிரியுமே ஒரு கட்டுக்கதையை சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட இங்கே அண்ணாமலை முத்து எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆனால் இங்கே ரோகிணி ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது மீனா ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. எவ்வளோ பெரிய கேடி, எப்படியெல்லாம் கட்டுக்கதை சொல்லி விட்டுருக்கா பாரு. சி, இவ்வளோ மாதிரி ஒரு படும் கேவலமானவை எங்கேயுமே நம்ம பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே கிறிஷோட பாட்டியுமே அழுது நாடகம் போடுறாங்க. விஜயா இருந்துட்டு, அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும், எதுக்காக இங்கே வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, எந்திரிச்சு முதல்ல உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே முத்து இருந்துட்டு, ஏமா நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்களா, கொஞ்சம் கூட உங்களுக்கு மனிதாபிமானம் மனசாட்சின்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் எதுக்காக இவளுக்கெல்லாம் மனசு இறங்கணும், இவ எதுக்காக நம்ம வீட்டில் வந்து அழுதுகிட்டு இருக்கணும், கிறிஷோட அம்மா எங்கேயோ இருந்தா, இவங்க ரெண்டு பேரும் தனியாக தானே இத்தனை நாளாக இருந்தாங்க, இப்போது அவள் செத்து போயிட்டா அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஏதோ அவளுக்கு அந்த குழந்தைக்காக நம்ம வருத்தப்பட முடியும், அது கூட வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜயா சொல்லவும், அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா நீ எதுவுமே பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம கிறிஷ் இருந்துட்டு முத்துக்கிட்ட வந்து, முத்தங்கிள் நான் இங்கேவே இருக்கட்டுமா, மீனா ஆண்டி கூடயும் உங்கள் கூடயும் நான் இங்கே இருக்கிறேனே, நான் இங்கே இருந்தால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து கிறிஷை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கிறிஷு நீ கவலைப்படாதடா, நீ இங்கே இருக்கலாம் சரியா, ஜாலியாக தாத்தா பாட்டி அதுக்கப்புறம் மீனா ஆண்டி நானுன்னு சொல்லிட்டு எல்லார் கூடயுமே நீ சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே பாசமாகவும் அரவணைப்பாகவும் கிறிஷ்கிட்ட பேசுகிறாங்க. இப்போது கிறிஷுமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. டான்ஸ் எல்லாம் ஆடி ரொம்பவே சந்தோஷமாக எக்ஸைட்டிங்காக இருக்காங்க. அதாவது அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ரோகிணி அவங்க அம்மா கிறிஷுக்கு தெரியும், எப்படியும் நம்ம அம்மா கூடயும் இருக்கலாம் மீன் ஆண்டி கூடயும் இருக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஜயாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. ஏங்க என்னங்க இதெல்லாம், என்ன நம்ம வீடு என்ன சத்திரமா என்ன, வரவங்க போகிறவங்கள எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. முத்து இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது, நான் கிறிஷை வந்து இங்கே தான் இருக்க வைக்க போகிறேன். அப்பா ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னது தான்ப்பா, கிறிஷை தத்து எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் இவங்கக்கிட்ட கூட பேசினேன். ஆனால் கிறிஷோட பாட்டி வந்து அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிட்டாங்க. இப்போ தான் கிறிஷோட அம்மா தான் இறந்து போயிட்டாங்களே, அப்படி இருக்கிறப்போ கிறிஷு தனியாக தானே இருப்பான், அவன் இந்த வீட்டிலே இருக்கட்டும், நாங்கள் அவங்க கூட இருந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அண்ணாமலை கிட்ட கேட்கவும், அண்ணாமலை இருந்துட்டு, இங்கே பார் முத்து, உன் மனசுக்கு என்ன சொல்லுதோ, என்ன உன் மனசுக்கு செய்யணும்னு படுதோ அதை நீ செய்யப்பா, அதில் எந்த ஒரு ஆட்சேபனையும் எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜயாவோ, ஏங்க அதெல்லாம் என்னால் ஒத்துக்கவே முடியாதுங்க, இந்த பிச்சைக்கார குடும்பம்லாம் இங்கே வந்து தங்கணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் இல்லை, ஏன் இத்தனை நாளாக எந்த வீட்டில் இருந்தாங்களாம், இவங்க ரெண்டு பேரும் தனியாக தானே இருந்தாங்க, இது வரைக்கும் இந்த நிற்கிறானே கிறிஷு, இவனோட அம்மாவை நம்ம பார்த்தது கூட கிடையாது, இவங்களுக்கெல்லாம் நம்ம எதுக்கு அவங்க உதவி செய்யணும், இங்கே பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கவே கூடாது, இங்கே பார் ரோகிணி, உனக்குமே இவங்க இங்கே இருக்கிறதுல பிடிக்கல தானே ரோகிணி அப்படின்னு சொல்லவும், உடனே ரோகிணி தயங்கிக்கிட்டே, ஆன்ட்டி அவங்க இருந்துட்டு போகட்டுமே, பாவம் சின்ன குழந்த, அவங்களும் அப்படி அழுகிறாங்க, அதான் கிறிஷோட அம்மா இறந்து போயிட்டாங்களாம், விடுங்க ஆண்டி இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா ரோகிணி உனக்கு என்னம்மா ஆச்சு, எப்போ பாரு நீ மீனா பக்கம் சப்போர்ட் பண்ணுற, இல்லைனா முத்து ஏதாவது செஞ்சானா அவன் பக்கம் சப்போர்ட் பண்ணுற, இப்போல்லாம் உன் நடவடிக்கை சரியில்லை, இங்கே பாருங்க ஏங்க இவங்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனோஜுமே, ஆமாம்மா நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, என்ன ரோகிணி இதெல்லாம், கண்டவங்களாம் நம்ம வீட்டில் வந்து இருந்தால் நல்லாவா இருக்கும், நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்க முடியுமா சொல்லு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜுமே சொல்லவும், மனோஜ் ஏன் மனோஜ் நீயும் இப்படி பேசுகிற, பாவம்ல அவனை பார்த்தா, அந்த குழந்தைய பார்த்தா உனக்கே பாவமாக தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் எனக்கு பாவமாலாம் தெரியல ரோகிணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அண்ணாமலை இருந்துட்டு, ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்காதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, முத்து நீ இவனை தத்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லி வச்சுருந்த, நீ வேணா தத்து எடுத்துக்கோப்பா
இப்போ தத்து எடுத்துக்கிட்ட அப்படின்னா கிறிஷ் உன்னுடைய குழந்தையாயிடுவான். அவன் இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயா குறுகுறுன்னு பார்க்குறாங்க, முறைக்கிறாங்க. இங்கே ஸ்ருதியுமே ஆமாம் முத்து, உங்களுக்கும் மீனாவுக்கும் கிறிஷ் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. கிறிஷ் மேலே நீங்கள் ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக மீனா கிறிஷை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. கிறிஷ் இங்கே இருக்கட்டுமே, ஆன்ட்டி மட்டும் தான் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி எங்கள் எல்லாருக்குமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. ஏங்க என்னங்க இதெல்லாம்? இங்கே பாருங்க, நான் கொஞ்சம் பொறுமையாகவே உங்ககிட்ட பேசுகிறேன். இவங்கள அடித்து துரத்துங்க. யாருக்கு பிறந்ததோ இந்த பையன், என்ன குழங்கோத்திரமோ, இதை நடு வீட்டில் கொண்டு வந்து உட்கார வச்சா நமக்கு ஏதாவது ஆகாத கெட்டது இது நடக்க போகுதுங்க. இங்கே நான் சொல்கிறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்லவும், இங்கே அண்ணாமலை இருந்துட்டு இங்கே பார் விஜயா, உன் மனசு அப்படி, இங்கே பார் நீ இந்த விஷயத்தில் எதுவுமே முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க இந்த முத்தோ இவனை தத்து எடுத்தா இந்த முத்தோ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விஜயா அதை சொல்கிறதுக்கு நீ ஆள் இல்லை. சரி, முத்துவும் மீனாவும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னா கையோட நானுமே அவங்க கூட போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டதுமே விஜயா அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே ரவியும் ஸ்ருதியும் கூட ஆமாம்மா, நாங்களும் அப்பா எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்போம், நாங்களும் போயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது விஜயா இருந்துட்டு ஆமாடா, உங்களுக்கு என்னை பற்றின கவலை எதுவுமே இல்லை, நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கணும், எப்படியானா பண்ணி தொலைங்க. சி, இந்த பிசாஸ் கூட டெய்லியும் நான் இப்போது இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த தொல்லை வேற எனக்கு இப்போ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. இந்த பூக்கட்டுறோட தொல்லை தான் தாங்க முடியாமல் இருந்தது. இப்போது அந்த பூக்கட்டுறவளோட இந்த பிச்சைக்கார பையனும் சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷை ரொம்பவே அவமரியாதையோடு பேசுகிறாங்க. உடனே இங்கே ரோகிணிக்கு உள்ளுக்குள்ளே பயங்கரமாக கோவம் வருது. மீனா ரோகிணியை பார்த்து முறைக்கிறாங்க. இப்போது நம்ம முத்து இருந்துட்டு அப்பா தேவையில்லாமல் கிறிஷை அது இதுன்னு ஏதாவது சொல்கிற வேலை வச்சுக்கக்கூடாது, கிறிஷும் இந்த வீட்டில் ஒருத்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ரோகிணியோட அம்மாவுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. எப்படியோ கிறிஷை இங்கே நம்ம கூட்டிகிட்டு வந்து சேர்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம கிறிஷோட பாட்டி வந்து சரிப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு ஏங்கம்மா நீங்களும் இந்த வீட்லேயே இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா இருந்துட்டு இங்கே பாருடா, அதான் இந்த குட்டி பிசாசு இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு அந்த கேள்வியெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள் எப்பயாவது வந்து பார்த்துட்டு போங்க, அடிக்கடிக்கெல்லாம் வராதிங்க, ஃபஸ்ட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரோகிணியோட அம்மாவுமே அங்கேருந்து இங்கே பாருப்பா கிளம்பிடுறாங்க. அதாவது முத்துக்கிட்ட சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து என்னால் எந்த ஒரு தொந்தரவும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போது ரோகிணிக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்குது. இருந்தாலுமே ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. மீனா எப்போ உண்மையை போட்டு உடைப்பாங்க, எப்போ கிறிஷ் தன்னோட பிள்ளைன்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்துருமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் மரண பயத்தில் தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இதில் இன்னொரு பக்கம் பிஏ தினேஷ் வேற இப்போது ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே மனோஜ் இருக்காங்க. என்ன ரோகிணி, ஏதாவது ஆர்டர் வந்திருக்கா நமக்கு? நம்ம விளம்பரமெல்லாம் பண்ணோம்ல, ஏன்னா ஒரு ஃபோன் கால் கூட வரல, நிறைய வியூஸ் எல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், அது இல்லை என்னுடைய கிளைண்ட் ஒருத்தரவங்க கால் பண்ணியிருக்காங்க, இங்கே சரியாக டவர் கிடைக்காது, நான் வெளியே போயிட்டு பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சரி ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுமே யதார்த்தமாக சொல்லிடுறாங்க. இப்போது ரோகிணி ரொம்பவே பயத்தோட தனியாக வந்து இங்கே பாரு, எதுக்காக நீ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, என்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ரோகிணி வந்து பயங்கரமாக கத்துறாங்க. உடனே இங்கே நம்ம பிஏ இருந்துட்டு இங்கே பார் ரோகிணி, எனக்கு கல்யாணம் நடக்க இருக்குது, அதுக்கெல்லாம் நிறைய செலவாகும், அதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் பண்ணணும், நீ தானே என்னுடைய பேங்க்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்ன உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, நீ என்ன நான் பெத்த குழந்தைய என்ன மொத்த செலவையும் நான் பார்த்து பண்ணுறதுக்கு? இங்கே பார்ப்பியே, என்கிட்ட நீ சொல்கிற அளவுக்கெல்லாம் பணம் இல்லவே இல்லை, எக்கச்சக்கமான நான் கமிட்மெண்ட்டில் இருக்கேன், தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோ, நீ கேட்குற அளவுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்லைம்மா பிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே பிஏ இருந்துட்டு என்ன கல்யாணி, உன்னை வச்சு தான் நான் என் கல்யாணம் ஏற்பாடவே பண்ணியிருக்கேன், அப்படி இருக்கிறப்போ நீ இப்படியெல்லாம் பேசினா நல்லாவா இருக்குது? இங்கே பாரு கல்யாணி, நான் கேட்குற பணத்தை மட்டும் கொடுத்துரு, கல்யாணம் மொத்தத்தையும் நீயே பண்ணி வைக்கணுன்றது அவசியமே இல்லை, என்ன ஒரு 4-5 லட்சம் கொடு, மிச்சத்தெல்லாம் நான் போட்டு பார்த்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஏ கேட்கவும் இதை கேட்ட ரோகிணிக்கு நெஞ்சு வெளியே வர மாதிரி இருக்குது.
என்ன பியே, இம்புட்டு பணம் கேட்டா நான் எங்க போறது? அவ்ளோ பணமெல்லாம் என்கிட்ட இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. சரி விடு, நான் முத்து, மீனா கிட்ட, உன் வீட்டுக்காரர்கிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு, ஆளுக்கு ஒரு லட்சமா குடுத்தாங்க கூட ஒரு 10 லட்சமாச்சு தேரும். உங்க மாமியாரே எனக்கு 5 லட்சத்த ஒரே அடியா எடுத்து கூட குடுத்துருவாங்க. ஏன்னா, அவங்க தானே உன் மேல நெறைய பாசம் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. இத கேட்ட ரோகிணிக்கு மரண பயம். ஏன் பியே என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு என்னதான் பிரச்சனை? என்கிட்ட எவ்வளோ பணம் வாங்கியிருப்ப? ஆனா அப்ப கூட உனக்கு ஆசை தீரவே இல்லைல்ல? பணம் பணம்னு சொல்லிட்டு ஏன் இப்படி அலையிற? நான் என்ன பணம் காய்க்கிற மரமா வச்சுக்கிட்டு இருக்கேன்? நீ கேட்குறப்பெல்லாம் அறுத்து அறுத்து கொடுக்கறதுக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. எனக்கும் குடும்பம்னு ஒன்று இருக்கு. எவ்வளோ சுச்சுவேஷன் இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்க்கணும்ல. உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருப்பேன்? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் திரும்ப திரும்ப என்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லவும், சரி கல்யாணி, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. என்ன பண்ணுறது? உன்னை நம்பியே இருக்கேன். நான் வேலைக்கு கூட போகிறதில்ல. பொண்டாட்டியுமே என்னை விட்டுட்டு போயிட்டா. எல்லாமே உன்னால தானே. இப்போது நீ மட்டும் உன் புருஷன் கூட சந்தோஷமாக ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நான் மட்டும் ஒத்தையில் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு கூட போகிறது கிடையாது. ஏன்னா நீ இருக்குன்ற தைரியத்தில் தான் இப்போ ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன். சரி, நீ பணத்தை கொடுத்தா அப்படின்னா நானும் கல்யாணம் பண்ணிவிட்டு உன்ன மாதிரி புருஷன் பொண்டாட்டின்னு சந்தோஷமாக நான் பாட்டுக்கு இருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஏ சொல்லவும், இதெல்லாம் லாஜிக்கா சொல்லு? உனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா நீ தானே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கல்யாணத்தை பண்ணிக்கணும். நான் ஏதோ உன்னுடைய சொந்த அக்காவா இல்லை உன்னை பெற்ற அம்மாவா? எதுக்காக இப்படி என்னை போட்டு உயிரை எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே மனோஜ் பக்கத்தில் வந்து நின்றுடுறாங்க. திரும்பி அப்படியே சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே மனோஜை பார்த்ததுமே இங்கே நம்ம ரோகிணி திருட்டு முழிக்கிறாங்க. உடனே என்ன மனோஜ், ஏன் இங்கே வந்திருக்க? ஆமாம், எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக கேட்குறாங்க. இங்கே மனோஜ் முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஐயோ, ஒன்றுமே புரியலையே. மனோஜுக்கு ஏதாவது கேட்டிருக்குமோ நான் பேசுனதெல்லாம்? ஐயோ, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே ஒரு பக்கம் பிஏ வேற ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. என்ன இவ எதுவுமே பேச மாட்டேங்கிறா, பணத்தை கொடுப்பாலா மாட்டாளான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க, இங்கே மனோஜ் இருந்துட்டு, என்ன ரோகிணி, எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறியா? என்னமோ பணம் பணம்னு சொல்லிட்டு 5 லட்சம் பணம் காய்க்கிற மரம்னு சொல்லிட்டு என்னமோ கேட்டுச்சு. ஆனால் எனக்கு சரியாக காதல விழலை. ஏதாவது பிரச்சனையா, இல்லை எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம ரோகிணிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஏன்னா முழுசாக நம்ம மனோஜுக்கு காது கேட்கல. என்ன மனோஜ், நான் என் கிளைண்ட் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அதை கூட உங்ககிட்ட சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கணுமா? நான் எவ்வளோ பணத்தை சேர்த்தனாலும் சம்பாதிச்சாலும் நமக்கு தான் மனோஜ். நம்ம பிஸ்னஸுக்கு தான் நான் கொட்ட போகிறேன். சும்மா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே டென்ஷனாக இருக்குது. கிளைண்ட் ஒருத்தவங்க என்னை ரொம்ப டென்ஷன் பாடுபடுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பிஏ இருந்துட்டு, ஓ, அவள் புருஷங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காளா? மாட்டிக்கிட்டு இருப்பாளோ? ஏதோ பொய் சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இவ எவ்வளோ பொய் சொன்னாலுமே அந்த முட்டாள் மனோஜ் நம்புறான் போல. இப்படி ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவளும் சந்தோஷமாக வாழலாம். அவளை மாதிரி ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் நம்மளும் எக்கச்சக்கமான பணத்தை அவகிட்ட இருந்து கறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஏ வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக நம்ம மனோஜை வந்து உள்ளே அனுப்பிடுறாங்க. இப்போ ரோகிணி ரொம்பவே பதட்டமாக, உனக்கு என்ன தான் பிரச்சனை? இப்போப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் விட்டுருந்தா மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன். எப்படியோ டெஸ்ட்டு மிஸ்ஸு, நான் தப்பிச்சிட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் விட முடியாது கல்யாணி. உன்கிட்ட இருந்து இன்னும் எவ்வளவோ வாங்க வேண்டியது இருக்குது. இப்போவே விட்டுருன்னு சொன்னால் அது எப்படி? என் கல்யாணத்தை மட்டும் பண்ணி வை, வேணா விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் பேசிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, என்னால் முடிஞ்சது 1 லட்சம் தான். அதுவும் நான் வட்டிக்கு தான் வாங்கி கொடுக்கணும். தயவு செஞ்சு இதோட என்னை ஆளை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போதைக்கு அதை கொடு. இந்த ஓரளவுக்கு செலவெல்லாம் முடிச்சுட்டு பத்தலை அப்படின்னா உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. நம்ம தலையெழுத்துடான்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சரி, பணம் எப்போ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ, கையிலே தான் வச்சுக்கிட்டு இருக்கியா? எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடு கல்யாணி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருப்பியே, சும்மா என்னை டென்ஷன் ஏற்றுக்கிட்டு இருக்காத. நானே யார்கிட்டயாவது பிச்சை எடுத்துகிட்டு தான் உங்ககிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாளைக்கு ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. காஃபி ஷாப்னா சும்மா சின்னதாலாம் இருக்காது, நல்லா பெருசாக ரெஸ்டாரண்ட்டு, சாப்பாடு, அது இதுன்னு எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ரோகிணியுமே சரி வை, நாளைக்கு காலையிலே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போது ரோகிணி ரூமுக்குள்ளே போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு மட்டும் பிரச்சனை ஏன் இப்படி சுற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் கிறிஷ் வந்து அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கிறிஷ், நீ என் அம்மானு இங்கே கூப்பிடவே கூடாது சரியா? ஏன் கிறிஷ், உனக்கும் அடிக்கடிக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? அம்மாவோட நிலைமை என்னன்னு உனக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு.
அப்போ தான் பாத்ரூமில் இருந்து நம்ம மனோஜ் வந்து வெளியே வராங்க. என்ன ரோகிணி, அந்த பையன் உன்னை அம்மான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி திருட்டு முழிக்கிறாங்க. அது வந்து அது வந்து மனோஜ், அது ஒன்றும் இல்லை, அதான் அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல, அதான் அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல், என்னை அம்மான்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருடா, என் பொண்டாட்டியெல்லாம் நீ அம்மான்னு கூப்பிடக்கூடாது. அவளுக்கு பிறந்தியோ எவனுக்கு பிறந்தியோ பிச்சைக்கார பையனே, நீயெல்லாம் அவளை அம்மான்னு கூப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே மனோஜ் இருந்துட்டு இப்படி சொன்னதுமே ரோகிணிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. என்ன மனோஜ் இப்படியெல்லாம் பேசுகிற, குழந்தை அவன், நம்ம குழந்தையா இருந்தால் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் அவன் நம்ம குழந்தை இல்லையே ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம மீனா வந்து வெளியே கேட்குது இவங்க பேசுகிறது. மீனா காதால் கேட்குறாங்க. இந்த மனோஜ் சுட்டு போட்டாலும் கிறிஷை தன்னோட பிள்ளையாக ஏற்றுக்க மாட்டான். இவன் என்னைக்கு உண்மையை சொல்கிறது, இவன் என்னைக்கு அவளை பிள்ளையாக ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம மீனா வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணியை பற்றின அந்த உண்மை தான் எப்போ நம்ம உண்மையை சொல்கிறது, எத்தனை நாளைக்கு நம்மளை நம்பி இருக்கிறவங்களோட மனசை எல்லாத்தையுமே நம்ம இப்படி ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம், என்றைக்கு நம்ம உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஸ்ருதி வந்துட்டு மீனான்னு சொல்லிட்டு நிறைய டைம் கூப்பிட்றாங்க. மீனாவுக்கு காதே கேட்கல. மீனா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கூப்பிடுவோம். சொல்லுங்கள் ஸ்ருதி, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஸ்ருதி இருந்துட்டு, என்ன மீனா, அதான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டிங்களே, முத்துவும் இப்போ குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் மலைக்கே போயிட்டு வந்தார். இப்படி உங்களுக்கு சாதகமாக தானே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் நீங்கள் எப்போவுமே ஏதாவது ஒன்றத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் இன்னும் நார்மலாகவே ஆகலை மீனா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ஸ்ருதி, நான் நார்மலாக ஆகிடுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா, ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க ஸ்ருதி, இப்போவே போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ரோகிணியுமே கிச்சனுக்கு வராங்க. மீனாவை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி முறைக்கிறாங்க. உடனே இங்கே ஸ்ருதி இருந்துட்டு, ரோகிணி உங்களுக்கு காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேண்டாம் ஸ்ருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே மீனா ரோகிணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம ஸ்ருதி இருந்துட்டு, சரிங்க மீனா, நான் காஃபி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. இப்போது மீனா ரோகிணிக்கிட்ட, இங்கே பாருடி, எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பைத்தியம் ஏறுது, எப்படா நான் உண்மையை சொல்லுவேன்னு இருக்குது. ஏன்னா என் புருஷன் முகத்தை பார்க்க முடியல, மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய ரகசியத்தை வச்சுக்கிட்டு நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் துணை போய்கிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் குற்ற உணர்ச்சியோடு செத்துக்கிட்டு இருக்கண்டி. அது மட்டும் இல்லாமல் உன் புருஷன் மனோஜி, அவனை மாதிரி ஆளுங்கள்லாம் கிறிஷ் மாதிரி ஒரு பையனை ஏற்றுக்குவாங்களா, அவனுக்கெல்லாம் நல்ல புத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மீனா, என் புருஷனை அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன எப்படி பேசுறது, என் புருஷனை என்னெல்லாம் நீ பேசுன, எப்படியெல்லாம் பேசுவ, என் புருஷன் சொக்க தங்கம், அவருக்கு சின்ன பிள்ளைங்களோ இல்லை பெரியவங்களோ இல்லை மற்றவங்க யாருக்கு கஷ்டம் இருந்தாலுமே அவருக்கு கஷ்டம் வந்த மாதிரி அவர் ரொம்ப வருத்தப்படுவார். மற்றவங்களுக்கு உதவி செய்கிற குணம் அவருக்கு. மற்றவங்கள கஷ்டத்துலேயோ இல்லை ஆபத்துலேயோ விட்டுட்டு நேராக போகிற ஆள் கிடையவே கிடையாது. ஆனால் உன் புருஷன் அப்படி தான், யார் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சுயநலம், நீயும் உன் புருஷனும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க, அப்புறம் எப்படி கிறிஷை அவன் ஏற்றுப்பான். உங்கள் ரூமில் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். கிறிஷை என்னென்னமோ சொல்லி அந்த மனோஜ் திட்டுறான். அவன் எப்போ கிறிஷை ஏற்றுக்கிறது, அவங்க 2 பேருக்குள்ளே எப்படி நல்ல பாண்டிங் உருவாகிறது, கண்டிப்பாக அதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு எனக்கு துளி கூட நம்பிக்கையே இல்லை. அவன்லாம் கண்டிப்பாக கிறிஷை தன்னோட பிள்ளைய ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே பாருங்கள் மீனா, கண்டிப்பாக மனோஜ் மாறிடுவார், அவரும் கிறிஷும் பழக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சரியாகிறது, எத்தனை நாளைக்கு நீ பண்ணுற தப்புக்கும் நீ சொல்கிற பொய்க்கும் நான் உடனே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சத்தமாக கேட்குறாங்க. மீனா சத்தம் போடாதீங்க மீனா, ப்ளீஸ் மீனா, வெளியில் கேட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டால் கேட்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஸ்ருதி உள்ளே வராங்க. உடனே இங்கே மீனா கிட்ட ரோகிணி கெஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. என்ன ரோகிணி, என்னாச்சு, ஏன் மீனா கிட்டே இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, மீனே காஃபி கேட்டேன்ல, நீங்கள் தான் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, எதுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு படப்படாங்குது. அது ஒன்றும் இல்லை ஸ்ருதி, ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் அடிக்கடிக்கு மீனாவுக்கு உதவி செய்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. முன்னாடியெல்லாம் மீனாவை ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஆனால் இப்போது மீனா கூட நீங்கள் நல்லா க்ளோஸ் ஆகிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம மீனா வந்து
ரோகிணியை அடிக்கடிக்கு முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. பயங்கர கோவம் வருது அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க இல்லையா. இப்போது ஸ்ருதி இருந்துட்டு சரிங்க மீனா நான் வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதாவது ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப நாளைக்கு இதை மறைச்சிக்கிட்டலாம் இருக்க முடியாது, சீக்கிரமாகவே உண்மையை சொல்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எங்கள் பிஏ வந்து ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. வந்துட்டியா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காலையில் எழுந்திரிச்சு நீ பல்லு கூட விளக்குனே இல்லைன்னு தெரில, உடனே கால் பண்ணுற, இரு ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தானே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கல்யாணி, நான் வெயிட் பண்ணுறேன், நீ எனக்கு பணம் கொடுக்க போகிற, நான் சும்மா தானே வாங்கிக்க போகிறேன், சரி சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ மெதுவாகவே வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பிஏ வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. பணத்தை கூட இன்னுமே ரெடி பண்ணல. இப்போ மகேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. மகேஸ்வரி, உங்ககிட்ட 1,00,000 பணம் இருக்கா, நான் திருப்பி அடுத்த மாதமே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மகேஸ்வரியுமே, ஏய் அவ்வளோ பணம் என்கிட்ட எங்கடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ரோகிணியுமே பயங்கரமாக டென்ஷனில் இருக்காங்க. மனோஜ் வந்து வீட்டிலேயே ஒரு 3,00,000 வச்சுருப்பாங்க பிஸ்னஸ்க்காக. சரி அந்த 1,00,000 நம்ம ஆட்டியை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மனோஜ்கே தெரியாமல் அந்த 1,00,000 எடுத்துக்கிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. இங்கே பிஏவுமே உட்காண்ட்ருக்காங்க. பிஏவை பார்த்ததுமே இங்கே ரோகிணிக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்குது. கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இவனை கொன்னுடணும், கொன்னுட்டாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு போகிறாங்க. ரோகிணியை பார்த்ததுமே எங்கள் பிஏ இருந்துட்டு, வா கல்யாணி, நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரி பணத்தை கொண்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணி, நீ ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் தான், ஏன்னா நான் எப்போ எவ்வளோ பணம் கேட்டாலும் கரெக்டாக புரட்டிட்டு வந்துடுறேன், உனக்கு யாராவது ஒருத்தர் கொடுத்துட்றாங்கல்ல, ஆனால் நான் என்ன சொல்லு, எனக்கெல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்க, காலில் விழுந்து புரண்டா கூட கடனாக கூட ₹1 கொடுக்க மாட்டாங்க, ஆனால் உனக்கு நினச்சா பணம் வந்துடுதில்ல, அதனால தான் உன்னை நான் என்னுடைய பேங்க்குன்னு சொல்கிறதே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார், தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியுமே அந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர்கிட்ட டிஷ் விஷயமாக பேசுகிறதுக்கு, அதாவது ஏதாவது வெரைட்டி டிஷ், அதுக்கப்புறம் நிறைய ஃபுட்டு விஷயமாக விசாரிக்கிறதுக்காக அந்த மேனேஜரை பார்க்குறதுக்காக அந்த ஹோட்டலுக்கு வருவாங்க. இங்கே ரோகிணி கட்டோட பணத்தை எடுத்து இங்கே பிஏ கிட்ட கொடுக்குற விஷயத்த பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக்காக வராங்க. என்னவா இருக்கும், இந்த ரோகிணி எதுக்காக அவர்கிட்ட பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. ரோகிணியுமே, இங்கே பாரு, இனிமே என்னை பணம் கேட்டு தொந்தரவு பண்ணாத, உனக்கு எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்துட்டேன், என்னை பற்றின உண்மையை என் வீட்டில் சொல்லிடுவேன்னு மிரட்டியே நீ என்கிட்ட நிறைய பணத்தை வாங்கியிருப்ப, நீ நோவாமல் உழைக்காமல் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க, இங்கே பார் இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு கல்யாணி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், 5-6 லட்சம் கேட்டேன், ஆனால் நீ என்னால் முடியாதுன்னு செப்பா அவனு 1,00,000 கேட்டிருக்கேன், அதுக்கப்புறம் செலவு வந்துச்சு அப்படின்னா உன்கிட்ட தான் வந்து நிற்பாங்க கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணாத, நானே இந்த பணத்தை அடித்து பிடிச்சி புரட்டி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு கல்யாணி, எப்படியானா கொண்டு வா, உனக்கு பணம் முக்கியமா உன் வாழ்க்கை முக்கியமா, உனக்கு உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்த நான் உன் வீட்டில் சொன்னேன்னா என்ன ஆகும், உன் புருஷன் உன் மாமியார்னு எல்லாருமா சேர்ந்து உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க, ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை கதை அப்படி, உனக்கு குழந்தை இருக்குது, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் வீட்டுக்கு இல்லை உங்கள் வீட்டுக்காரக்கனுக்கே தெரிஞ்சது அப்படின்னா கூட என்ன நினைப்பான், உன்னை ஒரு நிமிஷம் வீட்டில் வைப்பானா, அடித்து துரத்திட மாட்டானா என்ன அப்படின்னு சொல்லுவோம். உடனே ரோகிணி இருந்துட்டு, இப்போ இதெல்லாம் உன்னை கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்ருதிக்கு இப்போ தான் தெரிய வருது, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து ஒரு குழந்தை இருக்குது அப்படின்ற விஷயம். இதை கேட்டதுமே ஸ்ருதிக்கு அப்படியே மயக்கமே வர மாதிரி இருக்குது. என்ன, இந்த ரோகிணிக்கிட்ட இவ்வளோ பெரிய ரகசியமா, இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வீட்டில் உள்ள எல்லாரையுமே ஏமாற்றிக்கிட்டு இருக்காளா இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவம் வருது நம்ம ஒரு ஸ்ருதிக்கு. எப்போவுமே அவங்க மனசில் வச்சுக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு கேட்குற ஆளு தான் அவங்க. உடனே இங்கே நேரில் போய் நிற்கிறாங்க. ஸ்ருதியை பார்த்த ரோகிணி பயங்கரமாக அதிர்ச்சியாக வராங்க. ஸ்ருதிக்கிட்ட, என்ன ஸ்ருதி, நீங்கள் எங்கே இங்கே சாப்பிட வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதி முறைச்சி பார்க்குறாங்க. ரோகிணிக்கு மரண பயம், அப்படியே ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. என்ன, இந்த ஸ்ருதிக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமோ, இந்த பிஏ வேறு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தான், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறதுக்குள்ளே அந்த பிஏ இல்லை, அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு ஓடி போயிட்டுருக்கிறான். இப்போது இங்கே ரோகிணி பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ரோகிணி,
ச்சீ, உங்கள மாதிரி ஒரு ஆளை நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி முகத்திலே காரி துப்புறாங்க. இவ்வளோ படும் கேவலமான ஒரு விஷயத்த செஞ்சுருக்கீங்க. யாருக்குமே தெரியாமல் எவ்வளோ பெரிய ரகசியத்தை மறைச்சி வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இருக்குது. குழந்தைய விட்டுட்டு உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை தேவைப்படுதா? ஸ்ருதி, நான் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க ஸ்ருதி, ப்ளீஸ் ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு, ச்சீ, உன்ன மாதிரி ஒரு கேடு கெட்டவ கூட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உன்னை பற்றின எல்லா விஷயத்தையுமே நான் இப்போவே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட இங்கே நம்ம ரோகிணிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இங்கே பாருங்கள் ஸ்ருதி, நீங்கள் மட்டும் இந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் மீனாவை மாதிரி இல்லை, நான் வேற மாதிரி. நீங்கள் செத்தா சாவுங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சி வீட்டில் உள்ள எல்லாருமே ஏமாற்றி கட்டின புருஷனை ஏமாற்றிட்டு சுயநலமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உயிரோடு இருந்தான்னு செத்தான்னு 2-3 வருஷமாக வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தரையுமே நீங்கள் ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கீங்க. நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களை மாதிரியெல்லாம் என்னால் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக எங்கள் ஸ்ருதி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இப்போது பின்னாடியே ரோகிணியுமே கெஞ்சிக்கிட்டே போகிறாங்க. உடனே இப்போ வீட்டுக்கு போயிட்டு இங்கே ஸ்ருதி இருந்துட்டு எல்லாருமே கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம விஜயா இருந்துட்டு, என்ன ஸ்ருதி, என்ன விஷயம்? எப்போவுமே இந்த முத்துவும் மீனாவும் தான் ஊரை கூட்டுவாங்க ஏதாவது சொல்கிறதுக்கு. இப்போது நீ என்ன கதை கொண்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி, இந்த விஷயத்த நீங்கள் தான் ஆண்டி முக்கியமாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா அப்படி என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு அவ்வளோதான், நம்ம மீனாவை சமாளிச்சிட்டோம், ஆனால் இந்த ஸ்ருதியை சமாளிக்கவே முடியாது, போட்டு உடைச்சிருவா எல்லா உண்மையுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ருதி விஜயா கிட்ட ரோகிணி பற்றின எல்லா விஷயத்தையும் சொன்னால் விஜயா என்ன முடிவெடுப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ